தலைநகரில் உள்ள சவுக்கிட் சந்தையில் நேற்று காலை குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 103 அந்நிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். காலை 10 மணிக்கு அங்கு சோதனை நடத்தப்பட்டது என்று கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் தெரிவித்தார். மொத்தம் 80 இந்தோனேசியர்களும் 13 வங்காளதேசிகளும் மியான்மர் பிரஜைகள் 5 இந்திய பிரஜைகள் 4 ஒரு ஏமன் நாட்டு பிரஜையும் கைது செய்யப்பட்டனர். இவர்களுள் 80 ஆண்களும் 23 பெண்களும் அடங்குவர். இவர்கள் அனைவரும் 21 முதல் 58 வயதுடையவர்கள். கைதானவர்கள் ஜாலான் டூத்தாவில் உள்ள கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கூடுதல் நாட்கள் இந்த நாட்டில் தங்கியிருந்தது, குடிநுழைவுத்துறையின் அனுமதி அட்டையின்றி நாட்டிற்குள் நுழைந்தது போன்ற குற்றங்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். குடிநுழைவு சட்ட விதிகளின் கீழ் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.